தோனியே இப்போ கைவி ஊத்திட்டு இருக்காங்க. சிஎஸ்கே இந்த சீசன்ல தொடர்ச்சியா 3வது மேட்சையும் தோத்துட்டாங்க. இது வரைக்கும் தோத்த மேட்ச் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ஒரு மேட்ச் சுத்தமாக ஃபைட்டே பண்ணாமல் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. இது தோத்தோடனே நிறைய ஃபேன்ஸ் காண்டாகி என்ன கேட்டுட்டு வராங்கன்னா, தோனி உள்ளே இறங்கும் போதே ஆஸ்கிங் ரேட் 13. அது கஷ்டம் தான். நீங்கள் ஸ்பின் ஆடினா அவுட் ஆயிடுவீங்க தான். ஆனால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அட்டாக் பண்ணலாம்ல. கடைசி 2 ஓவரில் மேட்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6 அடிக்கிற தெரியுற உங்களுக்கு ஃபஸ்ட்டே அடிச்சிருந்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. முழுக்க உங்கள் மேலே தான் மிஸ்டேக்னு எல்லாருமே தோனி மேலே குறை சொல்லிட்டு வராங்க. ஓகே, தோனி மேலே மிஸ்டேக் இருக்குதான். ஆனால் அந்த மேட்ச் தோத்ததுக்கே தோனி தான் காரணம்னா அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா விஜய் சங்கர்னு ஒருத்தர் 54 பால் பிடிச்சி 69 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அதே நேரம் பவுலிங்லேயும் முகேஷ் சௌத்ரி ஆஃப் செஞ்சுரி வேற போட்டிருக்காரு. இவங்க எல்லாருமே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணி தரல, தோனி தான் காரணம்னா இது எல்லாங்க நியாயம். சரி, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சிஎஸ்கே இந்த ஒரு மேட்ச் தோத்ததுக்கு காரணம் தோனி மட்டுமா இல்லை ஹோல் டீமுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.